அன்பிற்குரிய 11ஆம் வகுப்பு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இயல் 4ல் இடம்பெற்றிருக்கக்கூடிய கவிதை பேழை நற்றிணை அப்படின்ற பகுதியை பார்க்குறோம். தியாகராச நன்முறை மேல்நிலைப்பள்ளி தெப்பக்குளம் மதுரையைச் சார்ந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய அன்பார்ந்த வணக்கங்கள். இயல் 4 நற்றிணை. நற்றிணை என்பது சங்க இலக்கியங்களில் மிக முக்கியமான இலக்கியம். 8 தொகை இலக்கியங்களில் ஒன்றாக வழங்கப்படுவது இந்த நற்றிணை. இந்த நற்றிணை நன்மை கூட்டல் திணை, அதாவது திணைக்கு இதில் 400 பாடல்கள் இருக்கிறது. நம்மளுடைய அக இலக்கியங்களில் மிகவும் முக்கியமாக சொல்லப்படக்கூடிய இலக்கியம் இந்த நற்றிணை இலக்கியம். இந்த நற்றிணை இலக்கியத்தில் இருந்து தான் ஒரு பாடல் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு பாருங்க. வளமையும் வறுமையும் வாழ்க்கை என்னும் நாணயத்தின் இரு பக்கங்களாகும். வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. இப்போ நமக்கு ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா வீட்டில் நிறைய செல்வ செழிப்பாக இருப்போம். ஒரு சில நாளில் பார்த்திங்கன்னா அப்படின்னா வீட்டில் உணவுக்கு கூட வழி இல்லாமல் ஒரு வீட்டில் அம்மா இன்றைக்கி காசு இல்லைடா, அதனால் குழம்பு வைக்கலை, அதனால் வெறும் கஞ்சியை மட்டும் போட்டிருக்கேன் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. அது ரெண்டுமே நம்ம அனுபவிச்சிருக்கோம். அதாவது நடுநிலை குடும்பத்தில் இருக்கக்கூடியவர்கள் எல்லாருமே இதை அனுபவிச்சிருப்பாங்க. அப்போ வளமையாக இருப்பதும் வறுமையாக இருப்பதும் ஒரு நாணயத்துடைய 2 பக்கங்கள் போல, அப்படிதானப்பா? நாணயத்துடைய 2 பக்கங்கள் போல. அப்போ செம்மையாய் வாழ அறிவுறுத்தது. இப்போ வறுமை வரும்போது நம்ம நெறி பிறழக்கூடாது. நம்ம வறுமையை மாற்றுறதுக்காக சிலர் திருடுறாங்க அப்படின்லாம் சொல்கிறாங்களே, நான் வயிற்று பசிங்க அதனால நான் திருடுனேன் அப்படின்னு. இதை தடுத்து நிறுத்துறது எது அப்படின்னு கேட்டிங்கன்னா நம்ம படித்த கல்வி. வறுமையில் செம்மையாய் வாழ அறிவுறுத்துவது கல்வி. இம்மாண்பு சிலருக்கு இயல்பிலேயே கைகூடும். வளமான மனையில் பிறந்த பெண்ணொருத்தி குறைந்த வளமுடைய தலைவன் வீட்டிலும் தன்னிலை மாறாது வறுமையில் செம்மையாய் வாழ்கின்ற காட்சியை படம் பிடிக்கிறது இந்த நற்றிணையின் பாடல். இது பார்த்தீங்க அப்படின்னா நல்ல வசதியான ஒரு வீட்டில் ஒரு பிறந்த பெண்மணி இருந்திருப்பாங்க. அவங்க வீட்டில் பார்த்திங்கன்னா நல்லா வசதியாக வாழ்ந்திருப்பாங்க. 3 நேரம் நல்ல உணவு கிடச்சிருக்கும், நல்ல நகைகள்லாம் நிறைய இருந்திருக்கும். அப்போ இது பிறந்த வீட்டில். அதே பெண்ணுக்கு புகுந்த வீட்டுக்கு போகிறாங்க. ஏதோ ஒரு கஷ்டம், ஏதோ ஒரு வறுமை வந்துருச்சு, தன்னுடைய நகையை பூரா இழந்துடுறாங்க, செல்வத்தில் வாடுறாங்க. அப்படி செல்வமாக இருந்தவங்க வறுமையில் வாடுறாங்க. அப்படி இருக்கும்போது கூட தன்னுடைய கணவனுடைய வீட்டில் இருக்கக்கூடிய உணவைத்தான் உண்பாங்க. அடுத்தவர்கள்ட்ட போய் கையேந்த மாட்டாங்க. குறிப்பாக தன்னுடைய பிறந்த வீட்டில் போய் எதுவுமே கேட்க மாட்டாங்க. அதாவது உப்பில்லாத கூழிட்டாலும் அதை எப்படி நினச்சி உண்ணுவாங்கன்னா, அது அமிர்தத்துக்கு இணையாக அதை வெளியே காட்டிக்கொள்ளாமல் பெருமையோடு வாழ்வார்கள் பெண்மணிகள். இப்போ நம்ம வீட்லேயும் அக்கா தங்கச்சி இருக்கிறாங்கன்னு வைங்களேன், நம்ம வீட்டில் ரொம்ப செல்வ செழிப்பாக வளர்ந்துருப்பாங்க. அம்மா அடுப்படிக்குள்ளே கூட அம்மா என்னைக்காவது ஒரு நாள் வெளியூர் போயிட்டுருக்காங்கன்னு வைங்களேன், ஐயோ தோசை தம்பிக்கு ஊற்றி கொடுல, அண்ணனுக்கு ஊற்றி கொடுன்னு சொல்லிட்டு போயிருப்பாங்க. அந்த பொண்ணுக்கு தோசை கூட சுட தெரியாது. ஆனால் அப்படி போகக்கூடிய பெண் தன்னுடைய கணவன் வீட்டில் போய் அவ்வளோ வேலை பார்ப்பாங்க. நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். நீயா இவ்வளோ வேலை பார்க்குற, அங்கே தின்ன தட்டை கூட எடுத்து வைக்க மாட்டேன்னு சொல்லக்கூடிய உடன் பிறந்தவர்கள்லாம் இருக்கிறாங்க. அப்படி இருந்தாலும் கூட தன்னுடைய கணவன் வீட்டில் என்னதான் வறுமை இருந்தாலும் எப்படி இருந்தாலும் தன் பிறந்த வீட்டு செழுமையை ஒருபோதும் நினைக்க இல்லாத பெண்களாக, அதை கொஞ்சம் கூட அதை பற்றி யோசிக்காத பெண்களாக, நம்மளுடைய வாழ்க்கை இது, நாம தான் வாழ்ந்தாகணும் என்று பெருமையோடு வாழக்கூடிய பெண்களுக்காகத்தான் இந்த ஒரு பாடல். அருமையான பாடல்பா. பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி நற்றிணை 8 தொகை நூல்களில் முதலாவதாக வைத்து பாடப்படுவதாகும். நல்ல திணை, குறிச்சுக்கோங்க, நல்ல திணை என்ற அடைமொழியால் போற்றப்படும் சிறப்பினை உடையது. நல்ல திணை பிரிக்கும் போதே நன்மை கூட்டல் திணை தானே பிரிக்கிறோம். இது 400 பாடல்களை கொண்டது. 9 அடிகள், அதாவது குறைஞ்சபட்சம் 9 அடி, அதிகபட்சம் 12 அடி, அதாவது மினிமம் 9 அடி, மேக்சிமம்
12 அடிகள். அப்போ 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரல்லையும் கொண்டது. ஆனால் நமக்கு வந்திருக்கக்கூடிய பாடல் மட்டும் 13 அடியில் கொடுக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், நற்றிணையை தொகுப்பித்தவன்னா மன்னன், விளங்குதுங்களா? மன்னன் பன்னாடு தந்த மாறன் வழுதி. இதன் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் பாரதம் பாடிய பெருந்தேவனார். உங்களுக்கு தெரியும், பெரும்பாலும் சங்க இலக்கியங்களில், இந்த 8 தொகை இலக்கியங்களில் கடவுள் வாழ்த்து பாடலை பாடியவர் யார் என்ற வினாவிற்கு விடையாக இவர் தான் வருவார், பாரதம் பாடிய பெருந்தேவனார். நமக்கு வந்து இருக்கக்கூடிய பாடலை யார் பாடியிருக்காங்க அப்படின்னா போதனார் அப்படின்னு ஒரு புலவர். பாருங்க, சங்ககால புலவர் நற்றிணையில் 110ஆம் பாடலை மட்டும் பாடியுள்ளார். இவர் நற்றிணையில் ஒரே ஒரு பாடலை மட்டும் பாடியிருக்கிறாரு. நற்றிணையின் பேரல்லை 12 அடி இருப்பினும் விதிவிலக்காக 13 அடிகளை கொண்டதாக இவரது பாடல் அமைந்துள்ளது அப்படின்றதான் பார்க்கிறோம். இப்போ பாருங்க, இதுதான் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பாடல். இந்த பாடலை பார்க்கறதுக்கு முன்னாடி இதோடைய திணை என்னன்னு பார்த்தீங்கன்னா பாலைத்திணை. பாலைத்திணைனா உங்களுக்கு நல்லா தெரியும். இந்த பாலைத்திணையில் அதாவது தலைவனோடு தலைவி என்ன செய்வா அப்படின்னா, தலைவன் மேலே ரொம்ப அன்பாக இருப்பாள். ஆனால் தலைவி வீட்டில் வந்து அந்த திருமணத்தை அவங்களுடைய அன்பை ஏற்றுக்கிறல, காதலை ஏற்றுக்கிறல அப்படின்னா தலைவனோடு என்ன செஞ்சிருவா, உடன்போக்கு போயிடுவா. உடன்போக்கு போகக்கூடிய திணை வந்து பாலைத்திணை. அப்போ போகிற வழியில் பாலைத்திணை வந்து ரொம்ப கொடுமையான இடம், அது சுரமும் சுர சார்ந்த இடமும், அப்படி தானேப்பா? அப்போ அங்கே போய் தன்னுடைய கணவன் வீட்டில் இருந்து தன்னுடைய கணவனுக்காக அவள் அவ்வளவு அழகாக சமைக்கிறாள். அப்படி அழகாக சமைக்கிறத இந்த தலைவியுடைய தாய் வந்து நற்றாய். தலைவியுடைய வளர்ப்பு தாய் யாருன்னு கேட்டிங்கன்னா செவிலித்தாய். அவங்க பேர் என்னது? செவிலித்தாய். அந்த செவிலித்தாய் என்ன செய்கிறாங்கன்னா வந்து பார்க்குறாங்க. பார்த்துட்டு இவ்வளவு நல்லா நம்ம பெண் சமைக்குதா, எப்படியெல்லாம் செல்வ செழிப்போடு வாழ்ந்த பெண் இப்படி சமைக்கிறாளே, இவளுக்கு எப்படி இந்த இல்லறம் நடத்தக்கூடிய அழகு இவர் யாரிடம் இருந்து கற்றுக்கொண்டாள்? குலவிச்சை கல்லாமல் பாகம் படும்னாங்க. அவரவர் குலத்திற்குரிய வித்தை கல்லாமலே அவங்களுக்கு படிக்காமலே அவங்களுக்கு வந்துரும்ன்றது ஒரு பழமொழி. அப்போ இந்த இல்லறம் நடத்தக்கூடிய செவ்வினா பண்பு, அந்த பண்பை, திறனை, ஆற்றலை, அந்த மேன்மையை இவள் எங்கிருந்து கற்றுக்கொண்டாள் என்று வியந்து பாடுகிறாள் யாரு? செவிலித்தாய். செவிலித்தாய்னா யாருன்னா அதாவது தலைவியை பெற்றெடுத்த தாய் நற்றாய். தலைவியை முழுக்க கண்ணும் கருத்துமாக வளர்த்தவள் யாருன்னா செவிலித்தாய். அம்மா சொல்லுவாங்க, இப்போ நான் எங்கடா வளர்த்தேன் உன்னை, உங்கள் சித்தி தான் நல்லா பார்த்துக்கிட்டாங்கன்னு அம்மா சொல்லுவாங்க. அம்மாவோட தங்கச்சி வளர்த்துருப்பாங்க. அந்த மாதிரி சொல்கிறாங்கல்ல, அதுதான் செவிலி என்றால் வளர்ப்பு தாய் என்று அர்த்தம். தலைவி இல்லறம் ஆற்றும் செவ்வியை பாராட்டி செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. செவிலி வந்து அப்போ இந்த பாட்டு யாருன்னா செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியது. கூற்று விளக்கம் பாருங்க. திருமணம் முடிந்து கணவன் வீட்டில் வசிக்கும். அப்போ திருமணம் முடிஞ்சிருச்சு, கணவன் அந்த தலைவிக்கும் தலைவனுக்கும் திருமணம் நிறைவுற்றது. அந்த வீட்டில் வசிக்கும் தலைவியை காண சென்று வந்த செவிலி நற்றாயிடம் மகள் வறுமையிலும் அதுதான் ரொம்ப முக்கியம். அப்போ அந்த சூரியவம்சம்னு ஒரு திரைப்படம் வந்துச்சு. அப்போ அவங்க அப்பா வந்து பார்க்க வந்திருப்பார். பார்த்தீங்கன்னா அவங்க என்ன செய்வாங்க, அந்த சரத்குமார் தேவயானி இருப்பாங்க, அவங்க வீட்டில் எதுவுமே இருக்காது, இட்லி இருக்கும். அந்த இட்லியை உதிர்த்து போட்டு இட்லி உப்புமா செஞ்சுருப்பாங்க. அப்போ தன்னுடைய வறுமையில் கூட எப்படி செம்மையாக அப்போ போய் சொல்லுவார், இவன் மகன் என்னமா குடும்பம் நடத்துகிறா பார்த்தியா அப்படின்னு தன்னுடைய மனைவிட்ட போய் அவர் சொல்லுவார், அந்த நாயகியோட தந்தையார். அப்போ பார்த்தீங்க அப்படின்னா அவள் எவ்வளவு ஒரு இதாக வாழ்ந்தவ. கிட்டத்தட்ட ஒரு ஜட்ஜு வீட்டு பொண்ணு, ஐஏஎஸ் கலெக்டருக்கு படிக்கக்கூடிய, ஆட்சியருக்கு படிக்கக்கூடிய ஒரு பெண். இருந்தாலும் தான் தேர்ந்து கொண்ட தலைவன் வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையிலையும் கூட செம்மையாக வாழ்கிறது தான் நம்ம தமிழக பெண்களுடைய மாண்பு, சிறப்பு. அதைத்தான் இந்த பாடம் நமக்கு சொல்லுது. பாருங்க, வறுமையிலும் செம்மையாக வாழ்வதை சொல்லி இத்தகைய இல்லற அறிவை எப்படி பெற்றால் என வியந்து கூறுதல். அப்போ துறை என்னன்னு கேட்டிங்கன்னா மகள் நிலை உரைத்தல். மகள் நிலை உரைத்தல்னா திருமணம் செய்த அந்த வரைவு மேற்கொண்ட தலைவி இல்லறம் நடத்தும் அந்த மாண்பை, அந்த சிறப்பை இவள் எப்படி இந்த அறிவை பெற்றுக்கொள்ளாள் என்று யார்கிட்ட சொன்னது? செவிலித்தாய் தலைவியை பெற்ற தாயாகிய நற்றாயிடம் கூறியது. அதுதான் உங்களுக்கு பாடப்பகுதி. சரிதானா? பாடம் புரிஞ்சாப்பா உங்களுக்கு ரொம்ப நல்ல பாட்டுப்பா இது. பாருங்க, பிரசம் கலந்த வெண் சுவை தீம்பால் விரிகர
பொற்களத்து ஒருகை ஏந்தி விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒகுபு புடைப்பத் தென்னீர் முத்து அரி பொன் சிலம்பு ஒளிப்பத்தற்று அரிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பரியீ மெலிந்து ஒழிய பந்தர் ஓடி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனள் கொள் கொண்ட கொழுநன் குடி அரண் உற்று என கொடுத்த தந்தை கொழுஞ்சோறு உள்ளால் ஒழுகுநீர் நுணங்கரல் போல பொழுது மறுத்து உண்ணும் சிறு மதுகையலே அப்படின்னு மதுகை அப்படின்னா பெருமிதம்னு அர்த்தம். மதுகையலே அப்படின்னா பெருமிதத்திற்கு உரியவளே என்று யார் சொல்கிறா? செவிலி நற்றாயிட்ட சொல்கிறாங்க. பிரசம் அப்படின்னா தேன்னு அர்த்தம்ப்பா. அப்போ தலைவி தன்னுடைய வீட்டில் எப்படி வளர்ந்துருப்பாலாம்? தேன் கலந்த வெண்சுவை தீம்பால். வெண்சுவைன்னு நல்ல வெண்மையான சுவையை உடைய, அப்போ வெண்மை நிறத்தில் இருக்கக்கூடிய தீம்பால். தீம்பால்னா இனிமையான பால்னு அர்த்தம். தீம் கூட்டல் பால், தீம்னா இனிமை, தீமையான பால்னு நினச்சிடக்கூடாது. அப்போ தேனும் அவங்க சொல்லுவாங்களே, எங்கள் வீட்டில் நான் எப்படி வளர்ந்தேன் அப்படின்னு பெண்மணிகள் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி பிரசம் கலந்த தேனோடு நல்ல சுவைமிக்க வெண்மையான பாலை என்ன செய்வாங்கன்னா விரிகதிர். விரிகதிர்னா விரிகின்ற கதிர், சூரியன்பா. விரிகதிர், விரிகின்ற கதிர், விரிந்த கதிர் அப்படின்னா என்னது? வினைத்தொகை. வெண்சுவை என்பது பண்புத்தொகை. அப்போ விரிகதிர் பொற்களத்து, பொன்களம், களம்னா பாத்திரம்ப்பா. அப்போ அது அவருடைய பாத்திரம் சின்ன, அதாவது அவளை வளர்த்தது என்ன செய்வாங்கன்னா சூரிய ஒளிப்பட்டு எதிரொலிக்கக்கூடிய ஒரு பொன்னால் செய்யப்பட்ட தங்க பாத்திரத்தில் ஒரு கை ஏந்தி. ஏன்னா அந்த செவிலித்தாய் என்ன செய்வாளாம், ஒரு கையில் அதில் நல்ல பட்டு மின்னக்கூடிய பாத்திரத்தில் சோறிட்டு அதில் என்ன செய்கிறாரு? வெண்சுவை, அதாவது வெண்மையான பாலோடு எதை? தேனையும் கலந்து புடைப்பின் சுற்றும். புடைப்பின் சுற்றும்னா புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு அடித்தல். கோல் கொண்டு, அதாவது கையில் ஒரு பூ இருக்குல்ல, பூவால் செய்யப்பட்ட ஒரு குச்சியை வச்சுருப்பாங்களா. ஏன்னா பச்சை குச்சியை வச்சு அடித்தா தடம் பதிஞ்சிடும். எதுக்குன்னா இவளுக்கு சோறு ஊட்டுவதற்கு. சின்ன பிள்ளைகளை சோறு ஊட்டுறதுக்கு படாத பாடுபடணும். அப்படி தான் நிலவை காட்டி சோறு ஊட்டி இருக்கிறாங்க, மிருகங்களை காட்டி சோறு ஊட்டுவாங்க, பூச்சாண்டி வந்துடுவான்னு சொல்லி சோறு ஊட்டுவாங்க. அந்த மாதிரிலாம் சோறு ஊட்டி வளர்த்தது தான் வளர்த்த தாய் தந்தையர் தான். அப்போ இந்த செவிலித்தாய் என்ன செய்வாங்களாம், புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள். பூந்தலை அப்படின்னா பூக்களால் செய்யப்பட்ட, பூக்களுடைய தலையினால் செய்யப்பட்ட, பூ கூட்டல் தலை, பூப்பெயர் முன் இனமென்மையும் தோன்றும், புணர்ச்சி விதி. புடைப்பின் சுற்றும், புடைத்தல் அப்படின்னா என்ன அர்த்தம்னா கோல் கொண்டு ஓச்சுதல். ஓச்சுதல்னா அடித்தல்னு அர்த்தம். கோல் கொண்டுனா குச்சி, குச்சி கொண்டு அடித்தல். அது எந்த குச்சி? பூக்களால் சுற்றப்பட்ட அந்த குச்சியை கொண்டு சிறுகோல். சிறுகோல்னா சிறு குச்சி தான். சிறுகோல் என்பது பண்பு தொகை தான். உன் என்று சாப்பிடுன்னு சொல்லி அந்த குழந்தை ஒரு கையில் என்ன செஞ்சுருப்பாங்க, நல்ல தங்க பாத்திரத்தில் சூரியன் மின்னக்கூடிய, சூரிய ஒளி பட்டு மின்னக்கூடிய அந்த பாத்திரத்தில் என்னென்ன பிரசம் அப்படின்னா அது தேன் கலந்த வெண்சுவை, தேன் கலந்த இனிய பால்மிக்க உணவை அந்த நல்ல பொற்களத்தில் பொன் பாத்திரத்தில் ஏந்தி ஒரு கையில் வச்சுக்கிட்டு இன்னொரு கைகளில் குச்சியை வைத்து கொண்டு, புடைப்பின் அப்படின்னா கோல் கொண்டு ஓச்சுதல், சுற்றும்னா பூக்களால் சுற்றப்பட்ட அந்த குச்சியை வைத்துக்கொண்டு உன் என்று, உன்னா சாப்பிடு அப்படின்னு சொல்லி, ஒகுபு அப்படின்னா விரைந்துன்னு அர்த்தம். ஒகுபுன்னா என்ன அர்த்தம்? விரைந்து புடைப்ப தென்னீர். புடைத்தல்னா என்ன அர்த்தம்? கோல் கொண்டு ஓச்சுதல்னு அர்த்தம். தென்னீர்னா தெளிந்த நீர். அப்படி இந்த பொண்ணு என்ன செய்யுமா, எனக்கு வேணான்னு சொல்லிட்டு அப்படியே தன்னுடைய கொலுசில் இருந்து முத்துக்களால் செய்யப்பட்ட கொலுசு, அந்த கொலுசில் போட்டுக்கிட்டு இந்த பொண்ணு ஓடுமா. அந்த முத்து அரி பொன் சிலம்பு ஒளிப்ப தற்று. அப்போ முத்து அரி, அரினா என்ன அர்த்தம்?
உள்ளே இருக்கக்கூடிய அந்த அந்த கொலுசுக்குள்ளே பரல் இருக்கும்லப்பா, அதுதான். அப்போ முத்துக்களை உடைய பொற்சிலம்பு, பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு ஒலிப்ப அப்படின்னா அது ஓசையிடும் அளவிற்கு இந்த சின்ன குழந்தைகள்லாம் ஓடும்போது கொலுசு போட்டு ஓடும்போது சவுண்டு கேட்கும்ல, கொலுசுனால நல்ல சத்தம் கேட்கும்ல, அந்த மாதிரி கொலுசு தன்னுடைய அதாவது காலணி அது ஒளியை எழுப்பும் அளவிற்கு, ஒளிப்பத்தற்று அப்படின்னா தன்னுடைய ஒளியை வெளிப்படுத்தும் அளவிற்கு அரிநரை கூந்தல், அரிநரைன்னா பரிவு மிக்க, நரையை உடைய, நரைன்னு அர்த்தம் வெளிர்முடியை உடைய கூந்தலை கொண்ட செம்முது செவிலியர், முது செவிலியர் என்பது பண்புத்தொகை தான். வயதான செவிலியர்கள் ஓட, பரியி அப்படின்னா பரிவுடன், பரியின் என்பது சொல்லிசை அளபடை, மெலிந்து அப்படின்னா அவங்க என்ன செய்வாங்க, அவங்க பின்தொடர முடியாமல் அப்படியே மூச்சு, ஏன்னா வயதானவங்க ஓட முடியாதுல, அப்படியே அவளுடைய சின்ன குழந்தை வேகமாக ஓடிடுது, வயசு குழந்தை ஓடிடுது, ஆனால் இவங்க ஓட முடியாமல் அப்படியே மெலிந்து போய் ஒளிய பந்தர்னா பந்தல், அந்த வீட்டுடைய முன்பகுதியில், முற்றம்னு சொல்கிறோம்ல, முத்தம் அப்படின்னு சொல்கிறோம்ல, அந்த வீட்டுடைய முன்பகுதியில் என்ன செஞ்சுருக்கிறாங்க அப்படின்னா பந்தல் போட்டிருப்பாங்க. பந்தர் என்பது ஈற்றுப்போலி, பந்தல்னு வரணும், அது ஈற்றுப்போலி. அப்போ அதே மாதிரி பொற்சிலம்பு, பொற்சிலம்பு என்னால் பொன்னால் செய்யப்பட்ட சிலம்பு, 3ஆம் வேற்றுமை தொகை. அதே மாதிரி பொற்களம் அப்படின்னா களம்னா பார்த்துட்டேன், அதுவும் 3ஆம் வேற்றுமை தொகை. அப்போ அந்த அரிநரை கூந்தல் செம்முது செவிலியர் பருகி மெலிந்த அந்த பெண்ணுடைய ஓட்டத்திற்கு ஈடு கொடுக்க முடியாமல் அங்கே நடைதளர்ந்து அந்த பெண்கள் மெலிந்து போய் நிற்க, ஒளிந்து போய் நிற்க, ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி, ஏவல்னா கட்டளைப்பா, இதுதான் ரொம்ப முக்கியமான வரி. ஏவல்னா என்ன அர்த்தம், கட்டளை. இப்படிப்பட்ட விளையாட்டை அவங்க சொல்லக்கூடிய, என்ன சொல்றாங்க, சோறு சாப்பிடுன்னு சொல்றாங்க, ஆனால் அந்த சோறை சாப்பிடாம தன்னுடைய முது செவிலியர், அந்த செவிலித்தாய் சொல்லக்கூடிய சொற்களை கேட்காமல் ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு செய்யக்கூடியவளாக இப்படிப்பட்ட அந்த பெண்ணாக இருந்த ஒரு சிறு பெண் இன்றைக்கு அறிவும் ஒழுக்கம், ஏன்னா கணவனோட இருக்கிறதுன்றது அறிவு, சரிங்களா. கணவனுடைய வீட்டில் வறுமையோடு இருந்தாலும் தன்னுடைய தந்தை வீட்டில் இருக்கக்கூடிய கொழுஞ்சோறுனா கொழுப்பு மிகுந்த சோறுன்னு கூட வச்சுக்கலாம், ஒரு வளமான சோறு. இப்போ ஒரு நம்ம வீட்டில் என்னைக்காவது ஒரு நாள் தடபடலாக எல்லா உணவு பதார்த்தங்களையும் செஞ்சு வச்சாங்கன்னா, என்னம்மா அன்னைக்கு நம்ம வீட்டில் எதுவும் விருந்தா அப்படின்னு கேட்குறோம்ல, அந்த மாதிரி அறிவும் ஒழுக்கமும், அது கொழுஞ்சோறு. அப்பா வீட்டில் சாப்பிட்ட அந்த கொழுஞ்சோரை ஒருபோதும் நினைத்து பார்க்காமல் இருப்பது அறிவு. தன்னுடைய கணவன் வறுமையில் இருந்தாலும் அந்த வறுமையிலையும் செம்மையாக இருக்கிறா பார்த்தீங்களா, போடா உங்கூட நான் வாழ பிடிக்கல, நான் எங்கள் அம்மா அப்பா வீட்டிலையே நான் இருந்துக்கிறேன் அப்படின்னு வர்றதுக்காக அவள் கணவனை தேர்ந்து கொள்ளலை. எனவே கணவன் தேர்ந்து கொண்ட தலைவன் வறுமையோடு இருந்தாலும் அவனோடையே இருக்கணும்னு நினைக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் ஒழுக்கம். அப்போ இந்த அறிவும் ஒழுக்கமும் இது ரெண்டும் எண்ணும்மை. இலக்கண குறிப்பு என்னென்னா எண்ணும்மை. யாண்டு உணர்ந்தனள் கொள், இதை எங்கிருந்து கற்றுக்கொண்டாள், எப்படி இவ படிச்சுக்கிட்டா, எப்படி உணர்ந்து கொண்டாள். கொள் என்பது இடைச்சொல், சரிங்களா. கொண்ட கொழுனன், கொண்டனா தான் மணந்து கொண்ட, கொழுனன்னா கணவன்பா. கொழுனன் குடி அரணா, குடினா வீடுப்பா, அரண்னா வறுமை, வரன்னா அர்த்தம் வறுமை. அப்போ தன்னுடைய கணவன் வறுமையோடு இருந்தாலும் கூட உற்றன அடைந்தன்னு அர்த்தம், சரிங்களா. அடைந்தாலும் கொடுத்த தந்தை, அதை தன்னுடைய தந்தை கொடுத்த கொழுஞ்சோறுனா அவளுடைய அப்பா வீட்டில் கிடைக்கக்கூடிய அந்த வளமையான சோற்றை ஒருபோதும் அவள் நினைப்பது இல்லை. ஒழுகு நீர் இப்போ நல்ல ஒரு நம்ம நதி ஓடுது, நதி ஓடுறதுக்கு பக்கத்தில் சின்ன அந்த ஆற்று மணல் இருக்கும், ஆற்று மணலை எடுத்து பார்த்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன இடைவெளி இருக்கும். அந்த இடைவெளி இருப்பது போல இவ என்ன செய்யறனா, கணவன் வீட்டில் ரொம்ப வறுமை, அதனால ஒரு பொழுது சோறு சாப்பிட்றா, இன்னொரு பொழுது சாப்பிடாம இருக்கா. எதை போலனா அந்த நதி மணலில் கிடைக்கக்கூடிய அந்த இடைவெளி போல, ஒழுகு நீர் நுணங்கரல் போல
பொழுது மறுத்து உண்ணும். ஒரு பொழுது உண்ணும், அடுத்த பொழுது வேண்டாம். அதாவது சாப்பிட்றதுக்கு அங்கே வசதி இல்லை. வசதி இல்லாமல் இருந்தாலும் தன்னுடைய கணவனுடைய அந்த மதுகைனா பெருமிதம்னு அர்த்தம், புரிச்சுக்கோங்க. ஒழுகு நீர் நுணங்கரல் போல, ஒழுகு நீர் நுணங்கரல் போல உள்ளால் அப்படின்னா தன்னுடைய கணவனுடைய அந்த வறுமையிலையும் தன்னுடைய தந்தையுடைய வீட்டில் இருக்கக்கூடிய கொழுஞ்சோரை உண்ணாதவளாக நினையாதவளாக குறிச்சுக்கோங்க. ஏன்னா நினச்சி பார்த்துக்கிட்டே இருக்கக்கூடாது. ஐயோ நான் எங்கள் அப்பா வீட்டில் இருந்து அப்படி இருந்திருப்பேனேன்னு நினைச்சாலே அது தவறு தானே. அப்போ ஒழுகு நீர் என்பது வினைத்தொகை. ஒழுகுகின்ற நீர், ஒழுகும் நீர், ஒழுகிய நீர். நுணங்கரல் போல, நுட்பமான அந்த இடைவெளி போல, ஒரு பொழுது மறுத்து, இது போல என்பது உவமை, குறிச்சுக்கோங்க. ஒரு பொழுது மறுத்து அடுத்த பொழுது உண்ணக்கூடிய சிறு மதுகையளே, மதுகைனா பெருமிதம்னு அர்த்தம். அப்படிப்பட்ட பெருமைக்கு உரியவளாக அங்கே தலைவி இருக்கிறாள் என்று யார் சொல்றா? இந்த செவிலி போய் நற்றாயிட்ட அவ்வளோ மகிழ்ச்சியா சொல்றாங்க பாருங்க. பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால் விரிகதிர் பொற்களத்து ஒருகை ஏந்தி புடைப்பின் சுற்றும் பூந்தலை சிறுகோள் உன் என்று ஒகுபு புடைப்ப தென்னீர். ஒகுபுனா விரைந்துன்னு அர்த்தம். புடைத்தல் அப்படின்னா கோல் கொண்டு ஓச்சுதல்னு அர்த்தம். தென்னீர்னா தெளிந்த நீர், பண்பு தொகை அது. முத்தரினா முத்துக்களால் செய்யப்பட்ட, முத்துக்கள் நிறைய. அப்போ அந்த அதுதான் சத்தம் எழுப்போம். அந்த பொன் சிலம்பு, பொன்னால் செய்யப்பட்ட சிலம்புல உள்ள என்ன இருக்குது? முத்து கற்கள், முத்து பரல்கள்னு சொல்கிறோம்ல. பொற்சிலம்பு ஒளிப்பத்தற்று அரிநரைனா என்ன அர்த்தம்? பரிவும் பாசமும் மிக்க அந்த கூந்தலை உடைய, அந்த கூந்தலை உடைய முது செவிலியர், வயதான செவிலித்தாய்கள் எல்லாம். பரி என்பது என்ன சொன்னோம்? சொல்லிசை அளபடை. மெலிந்து என்பது வினையெச்சம். பாருங்க, மெலி கூட்டல் இத்து இந்து கூட்டல் இத்து கூட்டல் ஊன்னு பிரிக்கணும். அப்போ மெலி பகுதி, இத்து இந்து சந்தி, இத்து நடந்த விகாரம், அடுத்த இத்து இறந்த கால இடைநிலை, அடுத்து ஊ என்பது வினையெச்ச விகுதி. பந்தர் என்பது என்ன சொன்னோம்? ஈற்றுப்போலி. பந்தல்னு வரணும், கடைசி எழுத்து மாறி வந்திருக்கு, அப்போ ஈற்றுப்போலி. பந்தர் ஓடி இவங்களை விரட்டிட்டு இந்த முது செவிலியர்கள்லாம் ஓடுறாங்க. யாரை விரட்டி? அந்த தலைவியை விரட்டி. ஏன்னா அவள் சாப்பிட மாட்டேங்கிறாள். அப்படி ஏவல் மறுக்கும், ஏவல்னா கட்டளை, ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டு செய்யக்கூடிய இந்த விளையாட்டு பெண்ணாக இருந்தவள். சொல்ல முடியும், நீயா இப்படி சமைக்கிற அப்படின்னு நம்மளே கேட்போம்ல அக்கா தங்கச்சியை. அப்போ சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டுனா எங்கேன்னு அர்த்தம். உணர்ந்தனல்னா எப்படி உணர்ந்து கொண்டாள், எப்படி கற்றுக்கொண்டாள் என்பது எனக்கு தெரியவில்லை. கொண்ட கொழுநன், தான் மணந்து கொண்ட கொழுநன். கொண்டனா தான் தேர்ந்தெடுத்து கொண்ட கொழுநனா கணவன். குடிவரன்னா இல்ல வறுமை, அவனுடைய வீட்டினுடைய வறுமையை உற்றன அப்படின்னா அடைந்தாலும் கொடுத்த தந்தை, தான் அந்த கணவனுக்காக மணந்து, இவங்க தானே மனம் முடிச்சு கொடுத்துருப்பாங்க. அப்படி அந்த தந்தை கொடுத்த கொழுஞ்சோற்று, தந்தை வீட்டில் ருசித்த அந்த கொழுஞ்சோற்றை உள்ளாள் அப்படின்னு நினையாள்னு அர்த்தம். ஒருபோதும் நினைக்காதவளாக இருக்கிறாள். ஒழுகு நீர், ஓடுகின்ற நீரிலே, நுணங்கரல் அப்படின்னா நுட்பமான இடைவெளியை இருப்பது போல ஒரு பொழுது உறுத்து. அது ஏன்னா அது வெளியே தெரியாது. அது மாதிரி இவ வெளியில் எப்படி இருக்கிறா? அப்படியே மகிழ்ச்சியாக பெருமிதத்தோடு இருக்கிறா. ஆனால் ஒரு பொழுது உண்றா, ஒரு பொழுது சாப்பிடாமல் இருக்கிறா. காரணம் கணவன் வீட்டுடைய வறுமை என்று சொல்கிறாங்க. அப்போ இதுதான் இந்த பாடலுடைய கருத்து. பாருங்கள், தித்திக்கும் தேனும் பாலும் பொற்கிண்ணத்தில் கலங்க ஒருவாய் சுவைக்கவும் ஒவ்வாமை காட்டி, அவளுக்கு பிடிக்காமல் ஓடி முத்துப்பந்தலில் ஓடி விளையாடி மூச்சிறைக்க வைத்த செல்ல சிறுமகள் மலர்ச்செண்டு, அதான் மலர் அந்த குச்சியில் மலரை சுற்றி, ஏன்னா பிள்ளைக்கு வலிக்கக்கூடாதுன்றதுக்காண்டி அப்படி செழுமையாக வளர்ந்த குழந்தை அந்த பெண் குழந்தை. மலர்ச்சென்றும் தோற்க வளமனை சாடி மறுகை மறுத்து, ஐயோ எனக்கு வேணாம் என்று சொல்லி மறுத்து மறைவால் அன்று. இன்றோ ஒரு நேர உணவே அமிழ்தன நுகரும். ஏன்னா ஒரு நேரம் தான் சாப்பிட்றா, அதையே அமிழ்த மாதிரி நினச்சி சாப்பிட்றா. பெருந்தன பாங்குனா பெருமை மிக்க குணத்தை பெற்றது எங்கே? இல்லவன் செல்வத்து இருப்புக்கு ஏற்ப. இல்லவன் செல்வம்னா தான் தேர்ந்து கொண்ட தலைவன், கணவனுடைய செல்வத்திற்கு அந்த செல்வம் எவ்வளவு இருக்குதோ அதுக்கு ஏற்ப பிறரை நயவா பொருளியல் பெருமிதம். அடுத்தவங்ககிட்ட போய் கையேந்தி இவன் நிற்கிறதில்ல. ஏன்னா அவளோட அந்த பெருமிதம்,
அவளுடைய அந்த அறிவு, அவளுடைய அந்த ஒழுக்கம், பேரறிவு ஒழுக்கமும் பெற்றது எப்படி என்று மகள் நிலை உரைக்கின்றால் இந்த செவிலி. பாருங்க, மகள் நிலை உரைத்தல் என்பது தலைவனோடு உடன்போகியனா ஓடி போனான்னு அர்த்தம். இப்போ தலைவி வீட்டில் தன்னுடைய காதலை ஏற்றுக்கிட்டாங்கன்னா பிரச்சனை இல்லை. ஆனால் வேறு இடத்துல தலைவிக்கு மனம் முடிக்க வைக்க ஏற்பாடு நடந்துக்கு இருந்துச்சுன்னா தலைவனோடு உடன்போகிடுவாங்க. அதுக்கு பேர் உடன்போகுதல்னு பேர். உடன்போகிய விளையாட்டு பருவம் மாறாத மகள் இல்லறம் ஆற்றும் பாங்கை நற்றாயிடம் செவிலித்தாய் எண்ணி கூறுவது இத்துறை மனை மருச்சின மயக்கம் என்று கூறப்படும். பாருங்க, பிரசம் தேன் புடைத்தல் என்றால் கோல் கொண்டு ஓச்சுதல். கொழுநன் குடி அப்படின்னா கணவனுடைய வீடு. கொழுநன்னா கணவன்பா, குடினா வீடு. வரன்னா வறுமைன்னு அர்த்தம்ப்பா. வரன்னு அர்த்தம் வறுமை. கொழுஞ்சோறு அப்படின்னா பெருஞ்செல்வம். தன்னுடைய தந்தை வீட்டு செல்வத்தை ஒருபோதும் நினையாதவளாக உள்ளாள் அப்படின்னா நினையாதவள். மதுகைனா பெருமிதம். இப்படி தன்னுடைய தந்தையார் வீட்டில் அவ்வளவு செல்வத்தோடு வளர்ந்த அந்த பெண், அதுதான் அவளுடைய அந்த செல்வமே. பாருங்களேன், பிரசம் கலந்த வெண்சுவை தீம்பால்ட்டாங்க. இப்போ அந்த அளவுக்கு நகையோடும் புன்னகையோடும் தன்னுடைய தந்தையார் வீட்டில் இருந்த அந்த பெண் அவ்வளவு செழிப்பாக இருந்தவ. சரிங்களா, அவ்வளவு செழிப்பாக இருந்தவ தன்னுடைய நகையெல்லாம் இவ்வளவு போட்டுட்டு எப்படி இருக்கிறாங்க. அப்படி இருந்த அந்த பெண் இது பூரா தன்னுடைய தந்தை வீட்டில் மட்டும்தான், தன்னுடைய பிறந்த வீட்டில் மட்டும்தான். அதான் கொழுஞ்சோறு நாங்களே, அது பெருஞ்செல்வம். கொழுஞ்சோறு எப்படி பிரிக்கணும்? கொழுமை கூட்டல் சோறு. ஈறுபோதல் விதிப்படி மை விகுதி கெடும்பா. அதுக்கப்புறம் என்னது? இனமிகள். என்னது? இனமிகள். அதே மாதிரி இவ அந்த உணவை உண்ணமாட்டான்னு இவளை விரட்டிட்டு ஓடுறாங்க. எப்படிப்பட்ட குச்சி? ஒரு சின்ன குச்சி, சிறுகோள். சிறுகோள்னா அர்த்தம் ஒரு சிறிய குச்சி. சிறுமை கூட்டல் கோள் ஈறுபோதல் விதிப்படி. அதே மாதிரி பொற்சிலம்பு. எப்படி புணர்ச்சி விதி பிரிக்கணும்? பொன் கூட்டல் சிலம்பு. ந வள்ளினம் வர ரடவு. அப்போ நகரம் நகரமாக மாறும் அப்படின்றது சொல்கிறாங்க. அப்படி அவ்வளவு நகைகளை அணிந்த அந்த பெண், அவ்வளவு வளமையோட கழுத்தாரம் என்ன, நெத்திச்சூடி என்ன, அப்படி தன்னுடைய தந்தை வீட்டில் அத்துணை வசதி வாய்ப்புகளையும் கொண்டு அவளுடைய விரும்பின உணவு கிடைக்கும். அவளுடைய விரும்பின அதான் விரிகதிர் பொற்களத்து ஏந்தினாங்களா. அப்போ சூரியனே அப்போ பாத்திரமே பொன்னான பாத்திரம். எப்படி? பொன்னால் செய்யப்பட்ட பாத்திரத்தில் அந்த தேனோடு பால் கலந்த, தேனும் பாலும் கலந்து, அது யார்? எப்படி? ரொம்ப வசதியானவங்க தானே அப்படிலாம் சாப்பிடுவாங்க. அப்படி வறுமையே தெரியாமல் வாழ்ந்த அந்த பெண் அப்போ அவளுக்கு எல்லா படையிலும் உணவு அவள் என்ன கேட்குறாளோ அது கிடைக்கக்கூடிய அளவிற்கு அத்துணை வகை காய்கறிகளும் கிடைக்கும். ஏன்னா தந்தை வீட்டில் அவ்வளவு கொழுஞ்சோறு, அதான் பெருஞ்செல்வம் உடைய இந்த பெண் இன்று தன்னுடைய கணவன் வீட்டில் வறுமையோடு ஒரு பொழுது உண்டு, அதுவும் குடிப்பதற்கு கஞ்சி இல்லாமல் கூட, அந்த ஒருவேளை கஞ்சியையும் கூட எப்படி நுணங்கரல் அப்படின்னா மணல் வெளியில் அந்த இடைவெளி எங்கே வெளியே தெரியாது, அது மாதிரி ஒரு பொழுது உண்டு ஒரு பொழுது உண்ணாமல் அப்படி வறுமையோடு நினைத்தாலும் அவளுடைய அறிவும் ஒழுக்கமும் எங்கேயும் போகவில்லை. அவள் அறிவும் ஒழுக்கமும் நிரம்பியவளாக இருக்கிறாள். இவள் இப்படிப்பட்ட அந்த ஒழுக்கத்தை எங்கு கற்றுக்கொண்டாள் என்று சொல்கிறாங்க. பாருங்க, நம் வீட்டில் தேன்கலந்த இனிய பால் உணவை ஒளிமிக்க பொற்களத்தில் இட்டு செவிலியர் ஒரு கையில் ஏந்தி வருவார். அப்போ செவிலியர், முது செவிலியர் ஓடிடுறாங்க. நான் மகளை உண்ண வைப்பதற்காக இன்னொரு கையில், ஒரு கையில் பாத்திரத்தில் சோறு இருக்குது, இன்னொரு கையில் பூ சுற்றிய அந்த ஒரு குச்சி இருக்குது. எதற்காக அப்படின்னா அவள் சாப்பிடாமல் இருந்தால் அடிப்பதற்காக. அப்படி விரட்டுறாங்க. பூச்சுற்றிய மென்மையான சிறுகோளை வைத்திருப்பர் வீட்டின் முற்றத்தில் பந்தரின் கீழ் இதை உண்பாயாக சாப்பிடு என்று செல்லமாக கோளால் அடித்து வேண்டுவர். மகளோ, நான் உன்னின் எனக்கு வேணாம்னு சொல்லி என மறுத்து முத்துப்பரல்கள் இட்ட பொற்சிலம்பு ஒலிக்க அங்கும் இங்கும் ஓடுவாள். செவிலியர் அவளை பின்தொடர முடியாமல் நடைதளர்ந்து நிற்பர். இப்படிப்பட்ட விளையாட்டு பெண் நம் மகள். இவள் எப்படி இத்தகைய அறிவையும் இல்லற நடைமுறை, அப்போ குடும்பம் நடத்தக்கூடிய அழகு, அந்த குடும்ப நடைமுறையையும் எப்படி கற்றால்? தான் மணந்து கொண்ட கணவன் வீட்டில் வறுமையுற்ற நிலையிலும் தன் தந்தையின் வீட்டில் பெற்ற வளமான உணவு, அதான் கொழுஞ்சோறு. அதான் என்னது? கொழுஞ்சோறு. எல்லாமே எல்லா வகையான உணவுகளும் இங்கே கிடைக்கும். ஆனாலும் அந்த செல்வத்தை எல்லாம் நினைத்து பாராதவளாக வளமான உணவினை நினைத்து பாரால். ஓடுகின்ற நீரிலே கிடக்கும் நுண்மணியில் இடைவெளி இருப்பது போல் ஒரு பொழுது இடைவெளி விட்டு ஒரு பொழுது உண்ணும்
வன்மை பெற்றிருக்கிறாள், இது என்ன வியப்பு என்று அந்த செவிலித்தாய் தன்னுடைய அதாவது நற்றாயிடம், தலைவியுடைய தாயிடம் மாண்போடு பெருமையோடு எடுத்து மகள் நிலையை உரைக்கிறாள். இத்துறை தான் மனைமருட்சி என்று வழங்கப்படுகிறது. சரிங்களா? இலக்கண குறிப்பெல்லாம் பார்த்துட்டோம்ப்பா, எல்லாத்தையும் பார்த்துக்கங்க. அதே மாதிரி பகுபத இலக்கணம் மெலிந்து மறுத்து மறுத்து எப்படி பிரிக்கணும்? மறு கூட்டல் இத்து கூட்டல் இத்து கூட்டல் ஊ அப்படின்னு பிரிக்கணும். அதே மாதிரி புணர்ச்சி விதி பார்த்துருக்குறோம், அதையும் பார்த்துக்கங்க. சரிதானா? இதில் குருவினால் பாருங்கள், கொழுஞ்சோறு புணர்ச்சி விதி தருக, அதை பார்த்துக்கங்க. அது நான் இப்போ சொன்னேன். அதே மாதிரி ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி அறிவும் ஒழுக்கமும் யாண்டு உணர்ந்தனர் கொள், இடம் சுட்டி பொருள் விளக்கம் தருக. ஏவல் மறுக்கும் சிறு விளையாட்டி, அப்போ இடம் என்பது என்ன சொல்லுவீங்க? நற்றிணையில் போதனார் இயற்றிய பாடலில் இவ்வரிகள் இடம்பெற்றுள்ளது அப்படின்னு இடம் எழுதணும். அதாவது யார்கிட்ட சொன்னது அப்படின்னா செவிலித்தாய் நற்றாயிடம் கூறியதுன்றதை இடத்தில் சொல்லணும். அதுக்கப்புறம் அதோடைய விளக்கத்தை சொல்லணும். சரிங்களா? அப்போ இந்த 2 வினாக்களும் இந்த அதே மாதிரி பலவுள் தெரிகளில் 3வது கேள்வி பாருங்கள். 9 அடி சிற்றல்லையும் 12 அடி பேரலையும் கொண்ட நூல் எது? நற்றிணை. சரிங்களா? அப்படி இது இந்த இயலில் இருக்கக்கூடிய கவிதை பிழை இன்றைய வகுப்பில் பார்த்தோம். இன்றைய வகுப்பில் இணைந்த அனைத்து மாணவர்களுக்கும் என்னுடைய நன்றிகள், வணக்கங்கள், வாழ்த்துகள்.